ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை தளிகை போடலான்னு செய்துட்ருக்கேன். வெண்டைக்காய் பொரியல், கீரை, வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய்ன்னு எல்லாம் செய்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை. இந்த பண்ணைக்கீரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கதையே சொல்லுவாங்க. பச்சரிசி சாதமும் பண்ணைக்கீரை கடையிலும் வச்சா பெருமாள் உட்காந்து சாப்பிடுவாருன்னு. இப்போ நம்ம மாடியில் கொத்தவரங்காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தவரை, சின்ன சின்னதாக தான் காய்ச்சிருக்கு. இது பொரியல்லாம் பண்ண முடியாது, சாம்பாரில் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு. இதை எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது, மீதியை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு சின்னதாக முள்ளங்கி இருக்குது, அதையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வகையான காய்கள் போட்டு சாம்பார் வைக்கலான்னு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கொத்தவரை, பீன்ஸு, கேரட்டுன்னு ஒரு 7 வகையான காய்கள் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த பண்ணைக்கீரை கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஏழை வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், சுத்தமாக கையில் காசு இல்லை, ஒரு சக்கரை பொங்கல் செய்து வச்சு படைக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணைக்கீரையை கடைஞ்சி பச்சரிசி சாதம் பொங்கி வச்சு படைச்சி மன உருகி வேண்டிக்கிட்டாங்களாம். நிறைய வீட்டில் எல்லா பட்சணமும் செய்து படைக்கிறாங்க, என்னால் முடிஞ்சது இந்த பச்சரிசி சாதமும் பண்ணைக்கீரையும் தான், நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு மன உருகி வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போ ஏழுமலையான் அமர்ந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. அதிலேருந்து தான் இந்த பண்ணைக்கீரையை செய்ய ஆரம்பித்தாங்களாம் எல்லாரும். இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நான் சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் ஆயா அம்மாலாம் எனக்கு இந்த சொன்ன கதை தான் இது. இப்போது பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி துளசி மாலை, பூவெல்லாம் வச்சுட்டேன். சங்கு சக்கரை விளக்கும் ஏற்றிருக்கேன், நடுவில் சங்கு வச்சுருக்கேன், பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கு. வெத்தலைப்பாக்கு, பழமும் வச்சாச்சு. இப்போ மாவிளக்கு ஏற்றி வச்சுருக்கேன், துளசி தீர்த்தமும் வச்சுருக்கேன். பெருமாளுக்கு துளசி தானே ரொம்ப பிடிக்கும், அந்த துளசி தீர்த்தமும் வச்சிடலாம். இப்போ படையல் போட்டுக்கிறேன். சாதம் பண்ணைக்கீரை தான் முதல்ல வைக்கிறேன். பெருமாள் சாப்பிடுவாருன்ற ஒரு பேராசை தான். வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை, பூசணிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். சக்கரை பொங்கலும் செய்திருக்கேன். இது பருப்பு கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தயிர் விட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெல்லம் வச்சுக்கிறேன். இது எங்கள் வீட்டு பழக்கப்படி நான் செய்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி ஒன்றா போட்டு பிசைஞ்சு வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் வைப்பாங்க, எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க, நானும் அதே மாதிரி செய்கிறேன். மண் பாத்திரத்தில் செஞ்சு வைக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பாயசம் மட்டும் மண் குடுவையில் வைக்கிறேன். ஒரு துளசி இலையும் அதில் வச்சுக்கலாம். இப்போ கற்பூர தீபாரதனை காட்டிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் கும்பிட்டுக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கினேன், நானும் கும்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ.